ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PVCL Vlogs. நான் உங்கள் பிரமிளா லோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் வச்சு ஒரு டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷு தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, இது எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கனை நான் வந்துட்டு நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இது 1 கிலோ சிக்கன் இது. இப்போ சிக்கன் வாஷ் பண்ணிட்ட பிறகு தண்ணி எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அதுலேயே வந்து நீங்கள் உப்பு போட்டுருங்க, கல்லுப்பு போட்டுருங்க. போட்ட பிறகு இந்த வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்ட பிறகு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதுலேயே சேர்த்துக்கோங்க எல்லாமே, ஏன்னா இது ரொம்ப ஈஸி மெத்தடு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, 1 கிலோ சிக்கனுக்கு 2 தக்காளி போதும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது வந்து ட்ரையாக பண்ண போகிறேன், ஸோ அதுக்காகத்தான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறமா இது ஒரு பேஸ்ட் நான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, இது மட்டும்தான் இந்த பேஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நான் மிளகாத்தூள் போட மாட்டேன், காஞ்ச மிளகாவை தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இந்த பேஸ்ட் இது எல்லாமே இதுலேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தூள் வந்துட்டு பெப்பர், ஜீரா, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, இந்த இதெல்லாம் வந்து தூள் பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்டை லவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம இப்படி தூள் பண்ணி போட்டோம்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பாடிக்குள்ள போகும். ஸோ அதனால வந்து இதெல்லாமே பவுடர் பண்ணி நான் போட்டிருக்கேன். பெப்பர், ஜீரா, சோம்பு, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், இதெல்லாமே தூள் பண்ணிட்டு இதுல போட்டிருக்கேன். ஸோ இந்த மிக்சரை வந்துட்டு இதுல கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்க கல்லுப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை தூளுப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனு தனியாத்தூள், அவ்வளோதான். ஸோ தனியாத்தூள் சேர்த்துட்ட பிறகு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனு, இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, இந்த பவுடர் பண்ணியிருக்கிறது, சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்பு, ஏலக்காய், இதெல்லாம் போட்டு தூள் பண்ணியிருக்கிறது, இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே பைண்ட் ஆகணும், இந்த மசாலா, சிக்கன் எல்லாமே பைண்ட் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. பிகினர்ஸ் ஆகட்டும், இல்லை பேச்சுலர்ஸ் ஆகட்டும், ஸ்பின்ஸ்டர்ஸு எல்லாருமே வந்துட்டு இது வந்து சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஈஸி மெத்தடும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சைட் டிஷ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை ரச சாதத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு, ஏன்னா இதுலேயே உப்பெல்லாம் போட்டிருக்கேன், உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணல, ஏன்னா நான் கழுவுறும் போதே மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தான் கழுவியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதில் மஞ்சத்தூள் சேர்க்கல. ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு அவ்வளோதாங்க. இது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்களா, இது ஒரு சைடில் வச்சிருங்க. சைடில் வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனில் தான் நான் சமைக்க போகிறேன்.
இப்போ ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துன்னு இருக்கேன். ஆயில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கங்க, ஒரு 4-5 ஸ்பூனு. ஏன்னா இந்த ஆயிலே தான் குக் ஆகணும் சிக்கனு, அதனால தான் இது கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க சிக்கனை, இந்த சிக்கனை எடுத்து அப்படியே இந்த பேன்ல நீங்க போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். ஆகுற போது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிக்கன் எடுத்து இதுல சேர்த்துக்குங்க. ஏன்னா எடுத்தவொன்னே அப்படியே கவுத்துறாதீங்க, மேல ஆயில் வந்து ஃபிளாஷ் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க. அப்புறமா கேஸ் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹைல வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லயே இது வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி ஜஸ்ட் நீங்க குக் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இதுல வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இதுல. அப்புறம் ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே இது முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீக்கிரமான செய்யற ஒரு ரெசிபி தான் இது. ஸோ எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுட்டு இந்த ஆயில் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உள்ள போகணும், அவ்வளவுதான். எதுவுமே வெளியே வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நான் எல்லாமே பவுடர் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்க இப்படி போட்டீங்கன்னா பசங்க கூட எதுவுமே எடுத்து வெளியே போடாதுங்க, எல்லாமே கிளீனா சாப்பிடுங்க. இது டேஸ்ட் கூட யுனிக்கா இருக்கும். நீங்க இது ட்ரை பண்ணிட்டு பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த டேஸ்ட் எப்படி இருந்தது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இல்ல அது இந்த மாதிரி மெத்தட் நீங்க ஆல்ரெடி செஞ்சிருக்கீங்களா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஸோ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த லிட் போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள ஸ்டிர் பண்ணி விடுங்க. இப்போ நான் லிட்டு ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, இதுலயே இதுலயே வாட்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து வெறும் ஸ்டிர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஸ்டிர் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். ஆனால் ரொம்ப லாங்காக வந்துட்டு இது வந்து குக் பண்ணாதீங்க, ஏன்னா ஹார்ட் ஆகிடும். சிக்கன் வந்து ரொம்ப நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஹார்டாக திக்காகிடும். அதனால இன்னொரு 5 to 7 மினிட்ஸ் அவ்வளோதான். இறக்குற போது கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா அது கலர் கூட பாருங்கள், அந்த ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணி போட்டு இந்த கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்குது. ஸ்மெல் அமேசிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும், பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இந்த சிக்கனை. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல தான் இருந்தது, ஏன்னா எல்லாம் சில்லி பேஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாமே பவுடர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் இது ட்ரை பண்ணலான்ட்டு நான் இது இன்னைக்கு இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ
ஆமா. இது ஆந்திரா ஸ்டைலு தான். ஸோ இது வந்து நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆந்திரா சில்லி பிரட்டல் ன்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து நான் அந்த ஆந்திரா ஹோட்டல்ல தான் நான் சாப்பிட்டேன். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். லிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க சிக்கன்ல இருந்து ரிலீஸ் ஆன வாட்டர் அதுலயே அது வேகிற போது அந்த டேஸ்ட் வந்து பயங்கரமா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இது அவ்வளோதான். இது முடிஞ்சது. இதுக்கு பேர் தான் வச்சுட்டோம் இல்லை நம்ம, ஆந்திரா சில்லி ஆந்திரா சிக்கன் பிரட்டல் இது. ஸோ இப்போ வந்து ஃபைனலா நம்ம வந்து இதுக்கு மேல கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி போட்டாதான் இதுக்கு ஒரு தனி டேஸ்டே கிடைக்கும் நான்வெஜ்லலாம். ஸோ கொத்தமல்லி போட்ட பிறகு அப்போ மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த வாழை இலையில இதை மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த லிட்டை வச்சு மூட போறேன். அவ்வளோதான். ஸோ என்னோட டிஷ் இன்னைக்கு முடிஞ்சது. கேஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ண போறேன். ஸோ ஆஃப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து டோட்டலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ வில் வெயிட் ஃபார் 10 more minutes. இப்போ இந்த சிக்கன் டிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிச்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டிஷ். இந்த வாழை இலை போட்டு மூடி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதோட அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்குங்க. சரி இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டிஷ்ஷு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சரி நம்ம இப்போ கொஞ்சம் அது கறி வெந்திருக்கா, அந்த கிரேவி எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டா ஜூஸியா இருக்கு சிக்கனு. ஓவர் குக் ஆகலை, கரெக்டாக வெந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. கிரேவி கூட செமையாக இருக்கு. ஸோ இந்த சிக்கன் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி கூட பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் செஞ்சுருக்கிறத வச்சு நீங்கள் ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.